நீ கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் வரதுக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது. நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ஏய், என்னாச்சு உனக்கு? இத்தனை நாளா என்னைய நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்த, இப்ப கல்யாணம் நடக்க போற நேரத்துல ஏன் என்ன இப்படி ஹர்ட் பண்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க? கல்யாணம் நடக்க போகுதா? யாருக்கு? உனக்கும் எனக்குமா? உன்ன மாதிரி ஒரு கேடு கிட்டவனை கல்யாணம் பண்றதுக்கு நான் எங்கேயாவது விழுந்து சாகலாம். கேடு கட்டவனா? என்ன பார்த்து இப்படி எல்லாம் சொல்ற? விருப்பமே இல்லாத பொண்ண வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற நீ ஒரு கேடு கெட்டவனா இல்லாம வேற என்னவா? ஆஹா, இது சரிப்பட்டு வராது. நான் இப்பவே கிளம்புறேன். ஆதிசங்கரி மேடத்துக்கிட்ட போய் உண்மை எல்லாத்தையும் ஓப்பனா உடைச்சு சொல்லி அதுக்கப்புறம் நான் உண்டு என் வேலை உண்டுன்னு போய்கிட்டே இருக்கேன். ஏன்னா நீ என்கிட்ட நடந்துக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. லவ்வர்ன்ற ஒரு ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் கூட கொடுக்க மாட்ற. டேய், என்ன மிரட்டறியா? அப்படியும் வச்சுக்கலாம். ஏன்னா அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சுன்னு பேசுறவங்கள மிரட்டி பண்ணி வைக்கிறதுல தப்பு இல்லையே. உங்க அப்பா முன்னாடியும் சுப்பிரமணி சார் முன்னாடியும் என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்க தானே செஞ்ச. அப்புறம் இப்ப என்ன கெட்டவன் கேடு கெட்டவன்லாம் வர்ணிக்கிற. உன் அழகான வாயால நீ என்ன திட்டினா கூட என்ன அப்படியே வர்ணிக்கிற மாதிரியே இருக்கு. இருந்தாலும் யாரு கேடு கெட்டவங்கன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும். ஆதிசங்கரி மேடம், ஏண்டா என்ன இப்படி பாடுபடுத்துற? நான் உனக்கு என்னடா கெடுதல் பண்ண? என்னதாண்டா வேணும் உனக்கு? ஒரு காதலனுக்கு காதலிக்கிட்ட இருந்து என்ன வேணும்? அன்பா 4 வார்த்தை, ஆசையா 2 வார்த்தை, அதை கேட்டாலே போதும். அப்படியே பசி தூக்கலாம் மறந்துடும்.